கண்ணால என் கண்ண மோதும் கண்ணாடி நீ தாண்டி வேற எதுவும் அழகிய விளாடுதே ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சாங் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங். இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுன்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கன் கிளிக் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ பார்க்குறப்ப டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் அலர்ட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் அலர்ட் மோஷன் ஆப் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த ஆப் இல்லைன்னா க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் பக்கத்தில் அந்த சைடில் வாட்டர் மார்க் வரும். ஓகேவா? இப்போ எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் தான் இருக்கும். வீடியோ எடிட் பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த 2.25 இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். இது எப்படி நான் ஒரு 5-6 இமேஜ் சொன்னால் ஆட் பண்ண போகிறேன். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அப்படி சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு 6 இமேஜ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரிசையாக இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வராமல் கட் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஆரமாக கிளிக் பண்ணுங்க. அடுத்த பீட் மார்க் போயிடும். ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பீட் மார்க் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பீட் மார்க் போயிடும். கட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா இமேஜ் நான் அப்படியே வைக்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணுமோ அப்படியே சொல்கிறேன். பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்குமா ஒரு டபுள் மார்க் இருக்கும். அது வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். (13.20) இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு அந்த இமேஜை கொண்டு வந்துட்டு இந்த டபுள் மார்க் வர வரைக்கும் இந்த இமேஜ் கட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் கீழே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இமேஜை கொண்டு வந்துட்டு டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் செட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே அப்படி லைட்டாக கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். நம்ம இமேஜில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு இருக்கிற எஃபெக்டோடு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் அப்படி ஒரு ஆப்ஷன் போனீங்கன்னா, இங்கே டெக்ஸ்ட் மாதிரி போட்டு இந்த 68 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டிருக்கோம். அது ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமேஜுக்குள்ளே போகும். உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அந்த நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி பண்ணிவிட்டு இதை காப்பி லேயர் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இமேஜில் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த டபுள் மார்க் வர வரைக்கும் அந்த எல்லா இமேஜுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த இமேஜு அதில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இமேஜுக்கும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் எப்படி நம்ம காப்பி பண்ணோமோ அதில் போய் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு மேலே இருக்கிற 3மே அன்னேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது க்ரீன் கலர் இருக்கிற ஒயிட் கலர் ஆக்கிட்டு இதில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் இந்த 2 மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாகிடும். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ பார்த்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஃபுல்லாகிடும். இப்போ கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே அந்த மாதிரி தான். இங்கெல்லாம் பாருங்களேன், ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம எப்படி அந்த இமேஜை ஆட் பண்ணோம் அப்படின்னா, எப்படி பண்ணோம் அந்த கலர் ஃபில் பண்ணோம் அதே மாதிரி தான் இதுவும் நம்ம 3 இமேஜுக்கும் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இதுக்கு இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் அதே மாதிரி நீங்கள் எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு சாங்கில் இல்லை வேறு உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் எடிட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எடிட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் டெய்லி வீடியோ போகிறோம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். எக்ஸ்போர்ட் பண்ணுறது கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.